குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கடைசி கிளாஸ்ல நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிருந்தோம்? அமானுல்லா ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அந்த இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருந்தோம் 1925. ஓகே. அரவிந்த் மியூட் பண்ணிக்கிறீங்களா? அரவிந்த் ஹலோ சார். ஓகே, இல்ல மியூட் பண்ணிக்கங்க என்ன. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரவிந்த் உங்களுக்கு தான். சரி, நம்ம இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்ட்டை பார்த்தோம் இல்லையா? அதுல 1854ல டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று ரிமூவ் பண்ணிருந்தோம் இல்லையா? அதுக்கு யார் முக்கிய காரணம்? அது ஒழிக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கஜுலு லட்சுமி. சரி, பிரிட்டிஷ் ஆபீசர் 2 பேரோட நேம். ஹலோ சார். பிரிட்டிஷ் ஆபீசர் 2 பேரோட நேம் என்ன? சார்லஸ் வுட் சார். இன்னொருத்தர் அவர் பேர் தெரியல சார். அடுத்து ஹச்டி செய்மூர் சார்லஸ் வுட் அப்படிங்கிறாரு. நிதிஷ்குமார் சார், நம்ம தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது இல்லையா? அந்த ஆங்கிலோ மைசூர் வார்ல 2 பசங்க திப்பு சுல்தானோட பசங்களை கொண்டு போயிருந்தாங்க. அந்த 2 பசங்களோட பேர் என்ன? நிதிஷ் சார். அடுத்து ரோஷினி. ஹலோண்ணா. சொல்லுங்க. அந்த 2 பசங்களோட பேர் என்ன? சொல்லுங்க. சிந்துஜாமா. இது ஃபாத்தக் ஹைதர்னு நினைக்கிறேன் சார். நான் கேக்குறது தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஓகே. அப்துல் காலிக், முயிசுதீன் அப்படின்னு 2 பேர் பார்த்திருப்போம் இல்லையா? திப்பு சுல்தானோட சில்ட்ரன்ஸ் தானங்க சார் கொண்டு போனாங்க. 18 பேரை கொண்டு போயிருப்பாங்கல்ல. அது கொண்டு போனது எங்க? அது வேலூர் ரிவோல்ட். அதை நான் கேட்கவே இல்லை. இது வேலூர் ரிவோல்ட்டுக்கெல்லாம் முன்னாடி, அவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கும்போது. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் நடந்தது. முயிசுதீன் இல்லையா? 1790ல இருந்து 1792 வரைக்கும் நடந்தது தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஓகே. அப்ப அந்த வார் ஃபுல்லா படிக்கலையா இன்னும்? ஓகே. அந்த நேம் எல்லாம் அவ்வளவு டெப்தா ஞாபகம் வரல, நீங்க டக்குன்னு கேட்கும். சரி, ஓகே. பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ கம்ப்ளீட்டா நம்ம நாட்டுல இருந்து அது ஒழிக்கப்பட்டது, எபோலிஷ் பண்ணாங்க அரவிந்த்? பாளையக்காரர் முறை எப்போது ஒழிக்கப்பட்டது? சார் தெரியல சார். ஓகே, ரோஷினி. சரி, பாளையக்காரர் நம்ம படிச்சிருக்கிறோம். அது எங்க இருந்து எங்க வரைக்கும் படிச்சிருக்கோம்? 1715 புலித்தேவர்ல இருந்து படிச்சோம். அப்புறம் கடைசியா நம்ம 1801 தென்னிந்திய புரட்சி அல்லது சவுத் இந்தியன் ரெபல்லியன் ஒண்ணு பார்த்திருந்தோம். அதுல மருது சகோதரர்கள் எல்லாம் இறந்து போயாச்சு. அதோட பாளையக்காரர் முறை முடிஞ்சு போச்சு. ஏன்னா 1801ல இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கிட்டாங்க பிரிட்டிஷ் இல்லையா? அப்போ அந்த 1801ஓட பாளையக்கார சிஸ்டம் எபோலிஷ் ஆயிடுச்சு. சரியா? ஓகே, புரியுது சார். சரி, நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, இப்போ பெரியாரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பெரியாரோட பெர்த்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அவரு ஃபேமிலி எல்லாமே அரிசி மண்டி பிசினஸ் பார்த்துட்டு இருந்தவங்க. அப்புறம் அவரோட கைக்கு அந்த அரிசி மண்டி பிசினஸ் வந்தது. நல்லா பயங்கரமா ரன் பண்ணாரு, பெரிய லெவல்ல கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் அவரு
நம்ம ஈரோட்டில் முனிசிபாலிட்டி சேர்மன் பதவி கிடைச்சது. அங்கே இருக்கும்போது இந்த குடிநீர் திட்டம் அமைக்கிறது, பிளேக் நோயை கட்டுப்படுத்தினது அப்படின்னு பயங்கரமாக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் காங்கிரஸில் இணைஞ்சார். காங்கிரஸ் கட்சியில் இணையறதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வரதராஜு நாயுடுவும் ஐயா ராஜாஜியும். அப்படி இணைஞ்சு அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் 1925 வரைக்கும். இதுக்கிடையில் 2 பிரச்சனை. ஒன்று 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று. அப்புறம் இதே காலகட்டத்தில் அடுத்த பிரச்சனை யார் அது? அரவிந்தா, அரவிந்த் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். அப்புறம் இதே காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன? நெல்லையில் சேரன்மாதேவியில் குருகுலம் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் ஒரு காரணம். அதுபோக சரி, நெல்லை குருகுலம் பிரச்சனை ஒரு காரணம். இன்னொரு பிரச்சனை, அவர் 1919 காங்கிரஸ்ல இணைஞ்சதுலேருந்து 1925 ஆண்டு வரைக்கும் அவர் அடிக்கடி கொண்டு வந்த, அதை ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வந்த ஒரு ரெசல்யூஷன் தான் என்ன அப்படின்னா, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. அந்த காரணத்தினாலையும் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை விட்டு வெளியேறி 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று தொடங்கிட்டார். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். தன்மான இயக்கம் அல்லது அறிவு விடுதலை இயக்கம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இந்த சுய மரியாதை இயக்கம் இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. சுயமரியாதை அப்படிங்கிறது, சுயமரியாதை இல்லைன்னா அந்த மனுஷன் வாழ்றதே வேஸ்ட். அதனாலதான் சுயமரியாதை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை அப்படின்னும் பெரியார் சொல்லியிருந்தார். இப்படின்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை தொடங்கி ரன் பண்ணிட்டு இருந்தார் பெரியார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1929 ஆண்டு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுய மரியாதை இயக்கம், இந்த அமைப்போட முதல் மாநாடு நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு. இந்த அப்போ கட்சி இயக்கம் தொடங்கினது எப்போ? 1925. அதோட முதல் மாநாடு எப்போ நடக்குது? 4 வருடம் கழிச்சு தான் 1929. இது எங்க நடக்குது? செங்கல்பட்டுல. செங்கல்பட்டு அப்படிங்கிறது வார்த்தையை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்துருப்போம்? நம்ம ஏற்கனவே இந்த அரவிந்த் நம்ம லித்தி சார்ல ஞாபகம் வச்சு தந்திருக்கலாம். 1892 லார்டு ட்ரிமாங்கரே அப்படிங்கிறவர் செங்கல்பட்டு கலெக்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்த அங்க பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட செங்கல்பட்டுல சொல்லுங்க. இல்ல சார், செங்கல்பட்டு வரலாறு அப்படின்னு சொன்னா சார். ஓகே 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 சரி, இந்த செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துல தான் பிப்ரவரி மாதம் இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர். WPA சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவரோட தலைமையில தான் இந்த கூட்டம் நடக்குது. சரி, இந்த முதல் கூட்டம் இதனோட நோக்கம் என்ன? சரி, இப்போ கூட்டம் தொடங்குறதுன்னா அதுக்கு ஒரு தலைமையில இருக்கிறது WPA சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை. ஆனா இந்த கூட்டத்துக்கு கொடியேற்றி அதை தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு கேட்டா, இனாகரல் ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணது, தொடக்க நிகழ்வை தொடங்கி வைத்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டா அது PT ராஜன் அப்படிங்கிறவர். PT ராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த விழாவை கொடியேற்றி தொடங்கி வச்சவர். அப்போ தொடங்கும் போது இந்த விழா எதற்காக தொடங்கப்படுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடு நிறைய இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கிரிமினேஷன், அதை நாம ஒழிக்கணும், பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு அவர் தொடங்கி வச்சாரு. டிஸ்கிரிமினேஷன் டு எராடிகேட் டிஸ்கிரிமினேஷன் போட்டு, டு எராடிகேட் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு. அப்போ இது நடக்கிறது 1929 பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டுல நடக்குது. இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தவர் PT ராஜன். என்ன சொல்லி தொடங்கி வைக்கிறாரு? இங்க இருக்கக்கூடிய பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு தொடங்கி வச்சாச்சு. இந்த மாநாட்டோட தலைமை யாரு அப்படின்னு கேட்டா WPA சவுந்தரபாண்டியன். இவர் தான் ஹெட். இவரோட தலைமையில இந்த மாநாடு நடக்குது. சரி, இந்த மாநாட்டுல எதுக்கு இந்த மாநாடு நடக்கிறதுனால என்ன நடக்க போகுது? இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. எல்லாரும் திடீர்னு இந்த தீர்மானத்தை இந்த கட்சி தீர்மானத்தை ஏற்றுனது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல வருது. இதுக்கு இந்த தீர்மானம் ஏற்றதுனால என்ன நடக்க போகுது? அந்த தீர்மானம் அப்படிங்கிறது என்ன? அது மக்களுக்கான தீர்மானம். இங்க தீர்மானம் ஏற்றப்பட்டது அப்படின்னா ஒரு கட்சி, அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்ததுன்னா இன்னொரு தீர்மானத்துக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன தீர்மானங்கள்ல நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட், சொத்து அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல பெண்களுக்கு சம பங்கு இருக்கணும்.
ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் விமன். பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு. அது ஒரு முக்கியமான தீர்மானம். ரெண்டாவது, இப்போ WPA சவுந்தரபாண்டியன் அப்படின்னு பேரு சொல்றோம். அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் நாடார் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறது. அப்போ எல்லாரும் என்ன முடிவு பண்ணியாச்சு இந்த தீர்மானத்துல, இந்த கூட்டத்துல, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பெயரை நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எபோலிஷன் ஆஃப் சர்நேம். எபோலிஷன் ஆஃப் சர்நேம். தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெயர்களை நீக்க வேண்டும். துணை பெயர் அல்லது பட்ட பெயர்களை நீக்க வேண்டும். ஏன்னா இது அப்பதான் இப்போ WPA சவுந்தரபாண்டியன் நாடார் ஆகிய நான் இன்று முதல் WPA சவுந்தரபாண்டியன் அப்படின்னு அவர் சொல்றது. அடுத்து ஈவே ராமசாமி நாயக்கர் ஆகிய நான் இன்று முதல் ஈவே ராமசாமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெயரை எழுந்து சொல்லிட்டு உட்கார்றது. இப்படித்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எபோலிஷன் ஆஃப் சர்நேம். 1. நமக்கு இங்க கோவில்களே எக்கச்சக்கம் இருக்கு. இனி நம்ம கோவில்களை வழிபடுறது, கோவில்களை நிறைய இருக்கு. ஆனா அதுல என்ன பிரயோஜனமா இருக்கு? எல்லா இடத்துலயும் பிராமணர்கள் தான் இருக்காங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த கோவிலுக்குள்ள விட போறதே இல்லை. ஏற்கனவே இருக்க கோவில்களே இவ்வளவு பாகுபாடு இருக்கு. அப்புறம் எதுக்கு நமக்கு புது கோவில்கள்? இனிமே நம்மளுடைய கொள்கைப்படி புது கோவில்களை கட்டக்கூடாது. புது கோவில்களை கட்டக்கூடாது. நோ நியூ டெம்பிள்ஸ் ஷுட் பி பில்ட். புதிய கோவில்கள் இனி கட்டக்கூடாது. இதுவும் ஒரு தீர்மானம். அடுத்து, இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான பிற்படுத்தப்பட்ட தலைவர், பேக்வர்ட் கிளாஸ் லீடர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவரா இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவர் அவரு சுவாமி சஜானந்தா. சுவாமி சஜானந்தா இவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவர். அவரும் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. பேக்வர்ட் கிளாஸ் லீடர் சுவாமி சஜானந்தாவும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இது போக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா 7 வயது பெண் குழந்தை ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணது. 7 years old child. அந்த பொண்ணோட பேரு தான் திருவண்ணாமலை லலிதா. திருவண்ணாமலை லலிதா. இந்த பொண்ணும் அந்த கூட்டத்துல கலந்துக்குச்சு. இந்த பொண்ணு எதை பத்தி பேசுனது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பத்தி பேசியிருக்கு. அகைன்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பேச்சு இந்த பொண்ணு பேசியிருக்குது. 7 வயசு குழந்தை. இப்படின்னு முதல் மாநாட்டுல இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ முதல் மாநாட்டுக்கு தொடங்கி வச்சது PT ராஜன். அதற்கு தலைமையேற்றது நம்ம WPA சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர். இந்த முதல் மாநாட்டுல இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் இதெல்லாம். சரி, இதுல முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 7 வயசு பொண்ணு பங்கெடுத்தது அப்படிங்கிறதையும், பேக்வர்ட் கிளாஸ் லீடர் சுவாமி சஜானந்தா பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இது முதல் மாநாடு 1929. அடுத்த 2வது மாநாடு 1930ஆம் ஆண்டு நடந்தது. இது ஈரோடுல நடந்தது. இதுக்கு தலைமை தாங்கினவர் MR ஜெயக்கர் அப்படிங்கிறவர். MR ஜெயக்கர் இவர் தான் தலைமை தாங்கினது 1930. இது சுயமரியாதை இயக்கத்தோட 2வது மாநாடு. இந்த MR ஜெயக்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவரோட பூர்வீகம் நம்ம தமிழ்நாடுல புனேவை சேர்ந்த பயங்கரமான ஒரு சீர்திருத்தவாதி, ரெஃபார்மிஸ்ட். அப்படிப்பட்ட MR ஜெயக்கரோட தலைமையில தான் இங்க 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு நடக்குது. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட கான்ஃபரன்ஸ் தானே. இந்த கான்ஃபரன்ஸ்ல என்னெல்லாம் உள்ள நடக்குது அப்படின்னா, இப்போ நாம சாதாரணமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க இசை நிகழ்ச்சி அது இதுன்னு நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட கான்ஃபரன்ஸ்ல இங்க எதெல்லாம் உள்ள அடக்கியது அப்படின்னு கேட்டா, 1 யூத் கான்ஃபரன்ஸ், இளைஞர்களோட மாநாடும் இந்த பெரிய கூட்டத்துக்குள்ள அதுவும் நடக்குது. யூத் கான்ஃபரன்ஸ், இளைஞர்களின் மாநாடு 1. 2வது விமென்ஸ் கான்ஃபரன்ஸ், பெண்களுக்கான மாநாடு, அதுவும் இங்க நடக்குது. விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். 3வது ப்ரொஹிபிஷன் கான்ஃபரன்ஸ், அதாவது மது ஒழிக்கணும் அப்படிங்கிற மாநாடு, அதுவும் இதுல அடங்குது. ப்ரொஹிபிஷன் கான்ஃபரன்ஸ், மது ஒழிப்பு மாநாடு. 4வது இசை மாநாடு, மியூசிக் கான்ஃபரன்ஸ். இப்படின்னு இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு. இப்போ நம்ம இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாநாடெல்லாம் நடத்தினாங்கன்னா 1 வார கணக்கில் நடக்கும். அந்த மாதிரி இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் இவ்வளவு சேர்ந்தது தான் 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு.
அப்போ இதெல்லாம் நமக்கு 4 ஆப்ஷனுமே இருக்கு. அப்போ 4ல ஏதாவது 3 கொடுத்து எது இந்த 2வது சுயமரியாதை இயக்க மாநாட்டுல வராது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். சரியா? இப்படின்னு 2வது மாநாட்டுல எதெல்லாம் இருக்குது? இளைஞர்களோட மாநாடு, பெண்களுக்கான மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, இசை மாநாடு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு அப்படிங்கிறது. இது நடந்தது ஈரோட்ல, அவருடைய சொந்த ஊர்லயே நடந்திருக்கு. அதுக்கு தலைமை தாங்கினது எம்.ஆர். ஜேக்கப், புனேவை சேர்ந்த சீர்திருத்தவாதி. அடுத்து 3வது சுயமரியாதை இயக்க மாநாடு 1931ஆம் ஆண்டு விருதுநகர்ல நடந்தது. விருதுநகர். இதுக்கு தலைமை தாங்கினது ஆர்.கே. சண்முகம். ஆர்.கே. சண்முகம் செட்டியார். அவர் தான் தலைமை தாங்கினது 1931ல. இந்த 3வது மாநாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம பெரியார் இந்த மாநாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பெண்கள் இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் வீட்டிலேயே அடுப்பூதிக்கிட்டே இருப்பீங்க, அதனால பெண்கள் இனிமே எந்தெந்த தொழிலெல்லாம் ஈடுபடணும் அப்படின்னா, போலீஸ்ல ஜாயின் பண்ணணும், மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு, பெண்கள் காவல்துறையிலும் இராணுவத்திலும் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார். இது 3வது சுயமரியாதை இயக்க மாநாடு 1931. இது இந்த மாநாட்டோட சிறப்பு. பெண்கள் காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விமென் should participate in police and military. இது 1931. இப்படின்னு சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்துட்டே இருந்தது. இந்த 3 ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ நம்ம இப்போ எங்க இருந்து தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, 1925 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல பயணிச்சுட்டு இருந்தாரு. 1919ல ஜாயின் பண்ணி 25ல தொடங்கப்பட்டது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இப்போ அதனுடைய மாநாடு தான் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம கடைசியாக நிற்கக்கூடிய வருடம் என்ன? 1925. அப்புறம் இதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இதே 1925 அவர் ஒரு பத்திரிகையை தொடங்கினாரு. அது குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை. குடியரசு. இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது 1925. இதை தொடங்கணும்னு எப்போ முடிவெடுத்தாரு அப்படின்னா 1921லயே முடிவெடுத்திருந்தாரு. இப்போ தொடங்கப்பட்டது 1925. இந்த சரி, இப்போ நாம ஒரு பத்திரிகையை அச்சடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அச்சகம் தேவை, அதாவது பிரிண்டிங் பிரஸ் தேவை. பிரிண்டிங் பிரஸ் இருந்தால் தானே நம்மளால பத்திரிகை அச்சிட முடியும். அப்போ இவங்களோட பிரிண்டிங் பிரஸ், எந்த பிரிண்டிங் பிரஸ்ல இந்த குடியரசு அப்படிங்கிற இதழ் வெளியானது அப்படின்னு கேட்டா உண்மை விளக்கம் அப்படிங்கிறது அந்த பிரிண்டிங் பிரஸோட பேரு. உண்மை விளக்கம் அச்சகம். உண்மை விளக்கம் பிரிண்டிங் பிரஸ். உண்மை விளக்கம் அச்சகம். அங்கதான் இருந்து அந்த அச்சகத்துல இருந்தா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை வெளியானது. இந்த பத்திரிகை தொடங்கணும்னா இந்த அச்சகம் தேவை. அப்ப இந்த அச்சகம், பத்திரிகை இதெல்லாம் முதல்ல தொடங்கி வச்சது யாரு? துவக்கி வைத்தவர் இனாகிரேட்டட் பை ஞானியார் சுவாமிகள். ஞானியார் சுவாமிகள். ஒரு பத்திரிகை கம்பெனி தொடங்கியிருக்கோம்னா அந்த பத்திரிகை கம்பெனி தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா ஞானியார் சுவாமிகள். இவர் தான் தொடங்கி வச்சது 1925 குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகை பெரியாரோடது. அப்போ இந்த பத்திரிகையை நடத்துறது பெரியார் தான், அதுல கண்டென்ட் எழுதுறது இதெல்லாம். அப்போ இத பதிப்பகம், அதாவது அச்சகம்னு சொல்றோம்லே, இந்த உண்மை விளக்கம் பிரிண்டிங் பிரஸ் அப்படிங்கிறது, இதுல பதிப்பாளரா இருக்கிறது யாரு? பத்திரிகை எழுதுறது வேற, அதை பிரிண்ட் பண்ணி அனுப்புறது வேற. அப்போ பதிப்பாளரா இங்க இருக்கிறது யாரு அப்படின்னா அவருடைய வைஃபான நாகம்மை தான். பப்ளிஷர் யாரு அப்படின்னு கேட்டா நாகம்மை. சரியா? பப்ளிஷர் யாருன்னு கேட்டா நாகம்மை. பத்திரிகையை நடத்துறது யாரு அப்படின்னு கேட்டா பெரியார். பெரியார் எழுத வேண்டியது, அதை பதிப்பித்து வெளியிட வேண்டியது நாகம்மையோடது. அப்போ இந்த பதிப்பகம், அது போக இந்த பத்திரிகை எல்லாத்தையும் முதல்ல தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு கேட்டா ஞானியார் சுவாமிகள். இது ஒரு வீக்லி ஜேர்னல தான் வாரம் வாரம் அப்படி வெளிவந்துட்டு இருந்தது. இதுதான் பெரியார் தொடங்கினது 1925ல. அடுத்து 1928. 28ல தொடங்கப்பட்ட அடுத்து ஒரு பத்திரிகை ரிவோல்ட். இது ஒரு ஆங்கில பத்திரிகை, இங்கிலீஷ்ல வெளிவந்தது. இது 1928. அடுத்து 1933ல இந்த குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை இருக்கு இல்லையா, அவர் இதுல பயங்கரமான எழுத்துக்கு கண்டென்ட் எல்லாம் எழுதுறாரு. என்ன, இங்க ரூல் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களை எதிர்த்தும் நிறைய வார்த்தைகள் எழுதுறாரு. இந்த ஆட்சியெல்லாம் ஒழியணும் அப்படி இப்படின்னு நிறைய டாபிக் போடுறாரு.
உடனே பிரிட்டிஷ் பார்த்தாங்க, இதுக்கு மேல இந்த பேப்பரை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. 1933ல குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை தடை பண்ணிட்டாங்க. குடியரசு பேண்ட் தடை செய்யப்பட்டது 1933. சரி, குடியரசு தடை பண்ணா என்ன, நாம இன்னொரு பத்திரிகையை தொடங்குவோம் அப்படின்னு அதே 1933ல இன்னொரு பத்திரிகையை தொடங்கினார். அதுக்கு பேரு தமிழ்ல புரட்சி. அப்போ ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பத்திரிகை, புரட்சி அப்படிங்கிறது தமிழ் பத்திரிகை. அது தொடங்கப்பட்டது 1933. இது அப்போ 1925ல ஒரு பத்திரிகை, 22ல ஒரு பத்திரிகை, 33ல ஒரு பத்திரிகை. 25ல உள்ள தடை பண்ணதுனாலதான் 33ல புரட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு பத்திரிகையை தொடங்கிட்டாரு. அடுத்து 1934 பகுத்தறிவு அப்படிங்கிற பத்திரிகை. பகுத்தறிவு இது 1934. இறுதியா 1935ல அவரால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் விடுதலை அப்படிங்கிறது. அது 1935ல விடுதலை இப்படின்னு இந்த பத்திரிகையெல்லாம் தொடங்கினது பெரியார் தான். இன்னொன்னு, நாம ஒரு காலகட்டத்துல இந்த டொரினோன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தது. அந்த டொரினோவை எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இப்படிதான் இந்த மாதிரி நான் அப்படிங்கிறத நம்ம துணைக்கால் போடுறோம் இல்லையா, இப்போ துணை எழுத்து, அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல இப்படி துணை எழுத்து போட்டு நானும் வந்தது. அப்போ முதல்ல எழுத்து இப்படி இருந்தது, அதுதான் பின்னால சீர்திருத்தம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி எழுத்துக்களோட சீர்திருத்தம் அப்படிங்கிறத அவர் எந்த பத்திரிகையில் அதிகமா எழுதினாரு அப்படின்னு கேட்டா, தமிழ் லெட்டர் ரெஃபார்ம்ஸ், தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்தத்தை பற்றி பெரியார் எந்த பத்திரிகையில் எழுதினாருன்னு கேட்டா பகுத்தறிவு அப்படிங்கிற பத்திரிகையில. தமிழ் லெட்டர் ரெஃபார்ம்ஸ், தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்தத்தை பற்றி பெரியார் எந்த பத்திரிகையில் எழுதினார்னு கேட்டா பகுத்தறிவு. தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்தம். இந்த விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை இருக்கு இல்லையா, அது இன்னுமே ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு, இந்த விடுதலை அப்படிங்கிற பத்திரிகைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம பெரியார காங்கிரஸ்ல சேர்த்து விட்டது யாரு? ராஜாஜி. அந்த ராஜாஜி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம பெரியார் ஈவேரா இருக்கார் இல்லையா, அதாவது பெரியார், அவரையும் அவர் தொடங்கின பத்திரிகையான இந்த விடுதலை, இது ரெண்டுமே எனக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, விடுதலை அண்ட் பெரியார் ரெண்டு பேருமே என்னுடைய லவ்விங் எனிமிஸ், அன்பான எதிரிகள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இப்படி சொன்னது ராஜாஜி. பெரியாரும் விடுதலையும் என்னுடைய அன்பான எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது ராஜாஜி. சரியா? இப்படின்னு பத்திரிகைகள் வெளியாயிட்டு இருந்தது 1925, 28, 33, 34, 35. இது ஒரு பக்கம். அப்போ நம்ம இப்பவும் திரும்பவும் எந்த கதையில நிற்கும்? 1925ல் அவர் பத்திரிகை தொடங்க ஆரம்பிச்சாரு. அப்படியே வரிசையா பத்திரிகை போயிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துடும். 1925. ஒன் செகண்ட். ஓகே, திரும்பவும் 1925க்கு அப்புறம் வந்துடும். நம்ம பெரியார் 1925க்கு அப்புறம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் தொடங்கி, பத்திரிகைகள் தொடங்கி, அப்புறம் 29ல் செங்கல்பட்டு மாநாடெல்லாம் இப்படி நடத்திட்டு இருக்கும்போது 1929. இன்னொன்னு, இந்த 29 காலகட்டம் அப்படிங்கிறது 1927ல் சைமன் கமிஷன் பிரிட்டன்ல ஃபார்ம் பண்ணி அது இந்தியாவுக்கு வந்தது 1928. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது 1929. இப்படி வந்தபோது இந்த சைமன் கமிஷனை இந்தியாவில் எல்லாரும் எதிர்த்தாங்க. ஆனா இந்த சைமன் கமிஷனுக்கு யார் சப்போர்ட் பண்ணா? பெரியார். சைமன் கமிஷன் வாஸ் சப்போர்ட்டட் பை பெரியார். சப்போர்ட்டட் பை பெரியார். பெரியாரால் ஆதரிக்கப்பட்டது சைமன் குழு, அல்லது பெரியார் சைமன் குழுவை ஆதரித்தார். இது 1929ல நடந்தது. அப்போ சைமன் கமிஷனுக்கு ஆதரவு கொடுத்தது இவரும் ஒன்று, அதுபோக நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஒன்று. சரியா? அடுத்து இதே 1929ல் தன்னுடைய மனைவியான நாகம்மையோட சேர்ந்து, ஐயா பெரியாரும் அவருடைய மனைவி நாகம்மை ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேருந்து ஃபாரின் ட்ரிப்பு போயாச்சு. எங்கே? சிங்கப்பூர், மலேசியாலாம் போயாச்சு. சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ட்ரிப்பு போயாச்சு. இது 1929ல். இப்படி போன போதுதான், அங்க இவர் போனது எதுக்காக? பகுத்தறிவு சார்ந்த பிரச்சாரங்கள் பேசுறதுக்காகத்தான் அங்க போனதே. அப்படி போன போது இந்த பெரியாரையும் நாகம்மையோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு
இங்க 1929 சிங்கப்பூர்ல ஒரு பத்திரிகை தொடங்கப்பட்டது. அந்த பத்திரிகையோட பேரு முன்னேற்றம் அப்படின்னு பேரு. அதை இவர் தொடங்கல. முன்னேற்றம் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கப்பட்டது 1929. 1935ஆம் ஆண்டு இன்னொரு பத்திரிகை தமிழ் முரசு. இது பெரியார் பேசின பேச்சு இவங்களை இந்த அளவுக்கு பத்திரிகையெல்லாம் தொடங்க வச்சது. இந்த பத்திரிகைகள்லாம் தொடங்குனது யாரு அப்படின்னா சாரங்கபாணி அப்படிங்கிறவர். சாரங்கபாணி இவர் இந்த பத்திரிகையெல்லாம் தொடங்குறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா பெரியாருடைய பேச்சோட தாக்கம் தான் இந்த சாரங்கபாணி அப்படிங்கிறவர் சிங்கப்பூர்ல 1929 முன்னேற்றம் அப்படிங்கிற பத்திரிகையும் 1935ஆம் ஆண்டு தமிழ் முரசு அப்படிங்கிற பத்திரிகையும் தொடங்குறதுக்கு காரணமா இருந்தது. அப்போ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு? ஐயா பெரியார். இப்படின்னு சிங்கப்பூர் வரைக்கும் அவருடைய தாக்கம் இருந்தது. 1929ல அவர் சிங்கப்பூர் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு உலக அளவுல பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மேரேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. நாம பண்ணக்கூடிய திருமண முறையும் அங்க நடக்கக்கூடிய திருமண முறையும் பயங்கர வித்தியாசமா இருக்கு. அப்பதான் இவர் முடிவு பண்றாரு, நம்ம நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இங்க கோடிக்கணக்கான அளவுக்கு அல்லது லட்சக்கணக்கான அளவுக்கு நகை எங்க புந்து அங்க போடுறது, அங்க இருந்து இங்க வர்றது, இவ்வளவு செலவு பண்றோம். இதுக்கு இந்த அளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது இவ்வளவு தேவையில்லை. அதனாலதான் இவர் ஒரு புதிய திருமணத்தை முறையை கொண்டு வந்தார், நியூ மேரேஜ் சிஸ்டம். அந்த மேரேஜ் சிஸ்டம் தான் என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒண்ணு அறிமுகப்படுத்தினார். சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது என்ன? உனக்குனா எனக்கு நீ, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடி தாலி கட்டுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஐயர் வச்சு ஓதணும் எதுவுமே கிடையாது. இங்க நாம திருமணம் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றோமா அது எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறது இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது. இங்க பண்ணக்கூடிய திருமணத்துக்கு அப்படியே ஆப்போசிட், அவ்வளவுதான். சரி, இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது அன்னைக்கு 1929 காலகட்டத்துல அது லீகல்லாம் கிடையாது. அது தவறானதான். அன்னைக்கு அது இல்லீகல் தான். அதுக்கப்புறம் தான் லேட்டரா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இங்க திமுகவோட அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது லீகலா மாறினது. அப்போ இந்த திருமணத்திற்கு பெரியார் என்ன பேர் வச்சாரு அப்படின்னா வாழ்க்கை துணை ஏற்பு விழா. வாழ்க்கை துணை ஏற்பு விழா அப்படின்னு அவர் பேர் வச்சார். இந்த வாழ்க்கை துணை ஏற்பு விழா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற அந்த வேர்டை அவர் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா டேக்கன் ஃப்ரம் திருக்குறள் இருந்து இந்த வார்த்தை எடுத்திருக்காரு. வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை திருக்குறள் இருந்து எடுத்திருக்கிறார். இது அப்போதைக்கு செல்லுபடியாகாது. அப்புறம் லேட்டரா டிஎம்கே காலகட்டத்துல செல்லுபடியானது. சரியா? டிஎம்கேனா ஐயா திமுக தொடங்கப்பட்டது 1949. அந்த கட்சி ஜெயிச்சு சிஎம் ஆனது அண்ணாதுரை 1967. அவர் வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை லீகலைஸ் பண்ணதான், சட்டப்பூர்வமாக்கியதான். சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்குனதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. யாரு? ஐயா அறிஞர் அண்ணாதுரை, CN அண்ணாதுரையோட முதல் கையெழுத்து. இது நடந்தது 1967. சரி, ஓகே. திரும்பவும் நம்ம அங்க 1929 அப்புறம் வந்துடும். சரி, இது முடிஞ்சது. 1929 சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இங்க வந்து புதிய திருமண முறை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1930ஆம் ஆண்டு ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு, அதை பத்தியும் பேசியிருக்காரு பெரியார். ஃபேமிலி பிளானிங் பத்தி he speaks about, ஈவேரா speaks about குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் பேசினார் 1930 காலகட்டத்தில். பேசினார்னா என்ன? பத்திரிகைகள்ல இது சார்ந்த கட்டுரைகள் எழுதுனது. இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியார் எந்த ஆர்டிக்கல் எழுதினாலும் சரி அதுக்கு தன்னுடைய பெயரான பெரியார் அப்படிங்கிறத அல்லது ஈவே ராமசாமி அப்படிங்கிறத பயன்படுத்துறது இல்லை. அவர் பயன்படுத்தின பென் நேம், கட்டுரைகள் அவர் பயன்படுத்தக்கூடிய புனைப்பெயர், அது சித்திரபுத்திரன் அப்படின்னு பேர். சித்திரபுத்திரன். கட்டுரைகளில் அவர் பயன்படுத்திய புனைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா சித்திரபுத்திரன் அப்படிங்கிறது. அடுத்து இதே 1930 காலகட்டத்துல ஒரு புக் ரிலீஸ் ஆனது அவரோடது. அந்த புக்கோட பேரு கர்ப்ப ஆட்சி. கர்ப்ப ஆட்சி. கர்ப்ப ஆட்சி அப்படிங்கிறது எதை சொல்ல வருது? ஒரு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஆணும் பெண்ணும் இணையாமலே இங்க குழந்தைகள் பெறப்படும் அப்படிங்கிறது தான் 1930 காலகட்டத்திலே பேசியிருக்காரு பெரியார். அதனாலதான் இன்னைக்கு இந்த டெஸ்ட் டியூப் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு இல்லையா இங்க சிஸ்டம் எல்லாம்.
இதெல்லாம் 1930லயே அவர் பேசி வச்சிருந்திருக்காரு. இப்போ 2026ல அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அடுத்து இந்த 1930ல அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காந்தி உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தை தொடங்குனதும் இந்த 1930 காலகட்டத்தில். அதுதான் என்னது, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். இதை தொடங்குனது யாரு? மகாத்மா காந்தி. அப்போ காந்தினா என்ன? இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்குனது. பெரியாரோட பயங்கரமான எதிரி யாரு? இந்த காங்கிரஸ். அதனால இந்த காந்தி காங்கிரஸ் தொடங்கின இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை பெரியார் பயங்கரமா அப்போஸ் பண்ணார். ஈவேரா அப்போஸ்டு சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்தை எதிர்த்தார் பெரியார். ஏன்? இதை தொடங்குனது காங்கிரஸ் பெரியாருக்கு பிடிக்காது, அதனால எதிர்க்கிறார். ஓகேவா? இன்னொன்று, இந்த 1930க்கு அப்புறம் தான் இந்த வட்டமேசை மாநாடு, பூனா ஒப்பந்தம் இதெல்லாம் நடந்தது இல்லையா? பூனா பேக்ட்லாம் நடந்தது 1932. பூனா ஒப்பந்தம் எதுக்கு? இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காந்தி மெக்டொனால்டுகிட்ட போய் சீட்டு கேட்டிருந்தாரு, தலித் மக்களுக்காக. அப்புறம் யாரு? அம்பேத்கர் மெக்டொனால்டு போய் கேட்டிருந்தாரு. மெக்டொனால்டும் சீட்டு கொடுத்தாச்சு. ஆனால் இது காந்திக்கு பிடிக்கல. கடைசியில் காந்தி அம்பேத்கரை சமாதானப்படுத்துறது கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காந்தி என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, காந்தியோட சிந்தனை என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த வர்ண முறைன்னு ஒன்று இருக்கு, வர்ணா சிஸ்டம். பிராமணர்கள், சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறத காந்தி ஏத்துக்கிட்டாரா? ஒருத்தன் பிறப்பால் அவன் பிராமணன்னா பிராமணன் தான், சத்திரியன்னா சத்திரியன் தான், சூத்திரன்னா சூத்திரன் தான், வைசியன் தான் வைசியன் தான். அப்போ இப்படி பிறப்பால ஒரு மனிதனை பிரிக்கிறது சரியா? அது பிரிக்கிறது பெரியார் பயங்கரமா தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஆனா காந்தி இந்த வர்ணா சிஸ்டத்தை பயங்கரமா சப்போர்ட் பண்ணார். வர்ணா சிஸ்டம் சரிதான் அப்படின்னாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? பிராமணர்கள் சத்திரியர்கள் தனித்தனியா இருக்கும், ஆனா ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே அப்படிங்கிற கான்செப்ட் தப்பானது. அப்போ அந்த தீண்டு தகாமைன்னு சொல்றோம் இல்லையா, அன்டச்சபிள், அதை பயங்கரமா எதிர்த்தாரு காந்தி. அன்டச்சபிள அப்போஸ் பண்ணாரு. தீண்டு தகாமைன்னு இங்க ஒருத்தர் சொல்றதுக்கு யாருக்கு அனுமதி கிடையாது. ஆனா இந்த வர்ணா சிஸ்டம் இருக்கிறது சரி அப்படிங்கிறாரு. அப்போ இது ரெண்டுமே முரணா இருக்கு. இப்படித்தான் ஐயா காந்தியோட கொள்கையும் இருந்தது. வர்ண முறையை ஏத்துக்கிட்டாரு, அது சரிதான் அப்படிங்கிறாரு. ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிற, எல்லாரும் சமம் அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அது யதார்த்தமான காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். சரி, இப்படின்னு 1930ல. அடுத்து 1931, 32 காலகட்டத்தில் திரும்பியும் ஒரு ஃபாரின் ட்ரிப். இப்போ எங்க போறாரு? முக்கியமா நம்ம ரஷ்யா மாதிரியான நாடுகளுக்கு போறாரு. அதுல மெஜாரிட்டி அதிகமா தங்கியிருந்தது ரஷ்யாவில் தான். இன்னொன்று, இந்த 1931, 32ல ஐயா பெரியார் மட்டும் போகல. அவர் கூட யாரெல்லாம் போறது அப்படின்னா, ஈரோடை சேர்ந்த ராமு அப்படிங்கிறவர், ஈரோடு ராமு, அப்புறம் கூட வந்தவர் எஸ் ராமநாதன், இவங்க எல்லாரும் தான் போனது. அதுல அங்கதான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்திச்சார். ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின், அவரை பெரியார் சந்திச்சதும் 1931, 32 காலகட்டத்தில் தான். ஏன்னா அங்க என்ன இருக்கு? கம்யூனிசம் இருக்குது. அந்த கம்யூனிசத்தை பத்தி பயங்கரமா கத்துக்கிட்டாரு. கம்யூனிசம் தான் ரஷ்யாவில் இருந்தது. ஏன்னா 1917 தான் பயங்கரமான ரஷ்ய புரட்சி வெடிச்சது. அந்த புரட்சிக்கு அப்புறம் அங்கே கம்யூனிசம் வளர்ந்தது. அந்த கம்யூனிசம்னா என்னன்னு அங்க இருந்த ஸ்டாலின் அப்படிங்கிற மிகப்பெரிய தலைவர் வரலாற்றுல, அப்படிப்பட்ட ஸ்டாலின்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் பெரியாருக்கு கிடைச்சது. இது 31, 32ல. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம், இங்க நம்ம இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் இங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கம்யூனிசம் எப்போ தொடங்கினது அப்படின்னா 1925ல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு ஆள் யார்? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இந்த சிங்காரவேலர் இருக்கிறார் இல்லையா, இவரும் பெரியாரும் சந்திச்சு பேசுகிறாங்க. என்ன, பெரியாருக்கு தான் இப்போ கம்யூனிசம்னா என்னென்னு பயங்கரமாக கற்றுக்கிட்டு வந்துட்டார் இல்லையா. சிங்காரவேலர் ஏற்கனவே சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசுறாங்க. கம்யூனிசம்னா என்ன? பொது உடைமை, எல்லாத்துக்கும் எல்லாமே பொதுவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதா. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சிந்தனையோடது யாரோடது? பெரிய சிங்காரவேலரோடது. பெரியாரோடது என்ன? சுயமரியாதை அப்படிங்கிறது. அதனால 2 பேரும் இணைஞ்சு சுயமரியாதை சம தர்ம கட்சி அப்படின்னு ஒரு கட்சியையும் தொடங்கியாச்சு. சுயமரியாதை சம தர்ம கட்சி அப்படின்னு ஒரு கட்சியையும் தொடங்கியாச்சு. சுயமரியாதை சம தர்ம கட்சி. யாரு? சிங்காரவேலரும் பெரியாரும் சேர்ந்து இந்த கட்சியின் சார்பா ஒரு 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டாங்க. 14 பாயிண்ட்ஸ்.
14 அம்ச திட்டங்கள் வெளியிடப்பட்டது. எதுக்கு? இந்த மக்களை எப்படியெல்லாம் மேல கொண்டு வரணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி உருவாகிறதுக்கு யாரு காரணம்? தொழிலாளர்களுக்கு பயங்கரமா போராடின சிங்காரவேலரும், சுயமரியாதையை வழிநடத்தக்கூடிய ஐயா பெரியாரும். அதனால இதுக்கு பேரே சுயமரியாதை சமதர்ம கட்சி. அப்ப இந்த கட்சி சார்பா இந்த மக்களை மேல கொண்டு வர்றதுக்கு ஒரு 14 அம்ச திட்டங்கள் வெளியிடப்பட்டது. இந்த 14 அம்ச திட்டங்களையும் அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல மெட்ராஸ் மாகாணத்துல ஆட்சியில இருந்தது யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி. அவங்க பார்த்தாங்க, இந்த 14 அம்ச திட்டங்களும் நல்லா இருக்கே அப்படின்னு இந்த 14 பாயிண்ட்ஸையும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபாலோடு 14 பாயிண்ட்ஸ். 14 அம்ச திட்டங்களையும் பின்பற்றினர் நீதி கட்சியினர். அப்போ நீதி கட்சியினர் பரவாயில்லையே, நாம கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஐயா பெரியார் கட்சியில இணையல. ஆனா ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினாரு பெரியார். அப்போ 1930க்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. பெரியாருடைய ஆதரவு இப்ப எங்க திரும்பி இருக்கு? ஜஸ்டிஸ் பார்ட்டி பக்கம், நீதி கட்சி பக்கம். இது 1936. சொல்லுங்க. சுயமரியாதை சமதர்ம கட்சி எப்ப சார் கொண்டு வந்தாங்க? இது 1931 போயிட்டு வர்றாரு இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேச்செல்லாம் தொடங்கினது. 31க்கு அப்புறம் தான். இதுக்கு எக்ஸாக்டா இயர் எங்கேயும் இல்லை, நீங்க ஜஸ்ட் 31, 32 பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யூரோப் ரீஜியனுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை தொடங்கினார். ஓகேவா? சரி, இப்போ சிங்காரவேலரும் பெரியார் சேர்ந்து தான் இந்த கட்சியை தொடங்கியாச்சு. இந்த கட்சியோட கொள்கைகளை இப்போ யார் பின்பற்றா? நீதி கட்சி. அந்த அளவுக்கு இந்த திட்டமும் பயங்கரமா இருந்திருக்கு. இன்னொன்னு, கம்யூனிசம்னா என்னன்னு பெரியார் ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரை பார்த்தாலும் கம்யூனிசம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு கம்யூனிசம் பிடிச்சு போச்சு. அதனாலதான் பெரியாருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில் என்ன அப்படின்னா ரூசோ ஆஃப் தமிழ்நாடு. ரூசோ ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ரூசோ அப்படிங்கிற ஒரு பட்டம். இது கொடுத்தது யாரு அப்படின்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர் தான் இந்த பட்டத்தை கொடுத்தது, தமிழ்நாட்டின் ரூசோ அப்படிங்கிற பட்டத்தை. ரூசோ யாரு? 1789 காலகட்டத்துல பிரெஞ்சுல பயங்கரமான ஒரு புரட்சி வெடிச்சது. அந்த புரட்சிக்கு முக்கிய காரணம் இந்த ரூசோங்கிறவரும். அப்படிப்பட்ட அதுக்காக அவர் போய் போராடல, அவர் எழுதின புத்தகங்கள் தான் அவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டின் ரூசோ அப்படிங்கிற பட்டமும் பெரியாருக்கு கிடைச்சது. அதை கொடுத்தது ஆற்காடு ராமசாமி முதலியார். ஏன்னா அவர் கம்யூனிசத்தை பத்தி அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வடிவேல் மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அதைய பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்யூனிசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுன்னா இந்த பட்டம்லாம் கிடைச்சது. அடுத்து 1936 பெரியாரு ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணாரு தமிழ்ல. அந்த புக் என்ன அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் எழுதின புத்தகம். அந்த அம்பேத்கர் எழுதின புத்தகம் என்ன? அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு பேரு. அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். இந்த புத்தகத்தை எழுதினது டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆனா இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது பெரியார். தமிழில் மொழிபெயர்த்தவர் பெரியார். தமிழ்ல என்ன பெயர்ல மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்டா ஜாதியை ஒழிக்கும் வழி அப்படிங்கிற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் பெரியார். அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு எழுதினது அம்பேத்கர். அது தமிழ்ல ஜாதியை ஒழிக்கும் வழி அப்படின்னு எழுதினது மொழிபெயர்த்தது பெரியார். இது 1936. இதுக்கு இடையில தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1919 ஒன்று வந்திருக்கும். அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது 1935. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா தான் டயார்ச்சி சிஸ்டம் அப்படிங்கிறத எபோலிஷ் பண்ணியாச்சு. அடுத்து எலெக்ஷன் நடந்தது எப்போ? 1937 எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல அதான் பெரியாருடைய அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியோட கொள்கைகளை யார் பின்பற்றிட்டு இருக்கா? நீதி கட்சி. அதனால பெரியாரோட பார்வையை எங்க திரும்பிருச்சு? நீதி கட்சி. அதனால இந்த எலெக்ஷன்ல பெரியார் நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு. பெரியார் சப்போர்ட்டட் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சிக்கு தனது ஆதரவை அளித்தார் பெரியார் 1937 எலெக்ஷன்ல. ஆனா என்ன ஆகுறது? தோற்றது நீதி கட்சி, ஜெயிச்சது இந்திய நேஷனல் காங்கிரஸ். சிஎம் வந்தது ராஜாஜி. ராஜாஜி தான் சிஎம். 1937 எலெக்ஷன்ல ஜெயிச்சது
இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது சிஎம் ஐயா ராஜாஜி. அப்போ பெரியார் சப்போர்ட் பண்ண நீதி கட்சிக்கு பெரிய தோல்வி 1937ல. அப்போ ஐயா ராஜாஜி வந்தது என்ன பண்ணாரு? அப்போ பெரியாரோட கொள்கை என்னவா இருக்கும்? ராஜாஜி எதிர்க்கிறதா. ஏன்னா நீதி கட்சிக்கு எதிராக நிற்கிறவர் ராஜாஜி. அப்போ இந்த ராஜாஜி என்ன திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா, ஹிந்திய கட்டாயம் அப்படின்னாரு. ஹிந்தி கம்பல்சன். உடனே சரியான பிரச்சனை தொடங்கிருச்சு. ஹிந்தி கட்டாயம்னு அறிவிச்சதும் பெரியார் கையில் எடுத்துட்டாரு ஆயுதத்தை. ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட். ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இது 1938ல தீவிரமாயிடுச்சு. அப்போ ஹிந்தி எதிர்ப்பு தினம், ஆன்டி ஹிந்தி டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஜூலை 1ஆம் தேதியும் டிசம்பர் 3ஆம் தேதியும் ஹிந்தி எதிர்ப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது. ஜூலை 1 மற்றும் டிசம்பர் 3 ஹிந்தி எதிர்ப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது. ஆன்டி ஹிந்தி டே. ஒன் செகண்ட். அப்ப பெரியார் முதல்ல ஹிந்தியை எதிர்த்து போராட தொடங்கினது இந்த 1938 காலகட்டத்துல தான். அப்ப பெரியாரோட போராட்டம் தீவிரமாயிடுச்சு. உடனே அண்ணா ராஜாஜிக்கு வேற வழி தெரியல. நாங்க தமிழ்நாடு முழுக்கவும் இந்த ஹிந்தியை கட்டாயப்படுத்தல, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு 125 ஸ்கூல்ல மட்டும்தானே அப்படின்னு சொன்னாரு. அப்ப பெரியார் என்ன சொல்லிட்டாரு, 125ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஹிந்தி வந்திருந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சது 1938ல. இந்த ஹிந்தி எதிர்ப்பு காரணமா பெரியாரை ஜெயிலையும் போட்டாங்க. ஒரு வருஷ காலத்துக்கு பெல்லாரி ஜெயில இருந்தார். பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் பெரியார். இன்னொன்னு, இந்த காலகட்டத்துல தான் நம்ம மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பார்க்கும்போது சொல்லியிருப்போம், 1938ல ஹிந்தி எதிர்ப்பு ஒரு நடைபயணம் போனாங்க. ரேலி போனது எங்க? திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும். திருச்சி உறையூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போனது. 42 நாட்கள், 577 மைல், அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுவும் இதே 1938ல நடந்ததுதான். அது எல்லாத்தையும் நடந்து போன ஒரே பெண் தலைவர் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்லாம் பார்த்துருப்போம். இதுவும் 1938. இப்போ ஜெயில இருக்கிறார். இதே 1938 நவம்பர் மாதம் மெட்ராஸ்ல பெண்கள் மாநாடு நடக்குது. மெட்ராஸ் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். இது நம்ம தர்மாம்பால் பார்க்கும்போது பார்த்துருக்கணும். இந்த மெட்ராஸ் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் இதுக்கு தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார். இந்த கூட்டத்துல தான் தர்மாம்பால் கொடுத்த டைட்டில் தான் பெரியார் அப்படிங்கிறது. தர்மாம்பால் கொடுத்த டைட்டில் தான் பெரியார். அது வரைக்கும் ஈவே ராமசாமி, அப்புறம் பெரியார். சரி, பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது தர்மாம்பால். இதுக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 1927 காலகட்டத்துல ஒரு அட்வொகேட்டா இருந்தவர், அவரும் ஈவே ராமசாமி அப்படிங்கிறவருக்கு பெரியார் அப்படின்னு பட்டம் கொடுத்தாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. அவரு பேரு சிதம்பரம் பிள்ளை. நம்ம வாவு சிதம்பரனார்ல இன்னொருத்தர், வேற ஒரு சிதம்பரம் பிள்ளை. அந்த சிதம்பரம் பிள்ளை கொடுத்த பட்டமும் பெரியார் அப்படிங்கிறது. அது 1927 அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் அதிகமா கேள்வியில கேட்கறது இந்த தர்மாம்பால் கொடுத்த பட்டம் தான் பெரியார் அப்படிங்கிறது. அது 1938 இப்படின்னு அது ஒரு பக்கம். சரி, ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்தியை கம்பல் பண்றது யாரு? காங்கிரஸ், வடநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அதனால பெரியார் இங்க போராட்ட காலத்துல என்ன முழக்கத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, 1938 காலகட்டத்துல நாமெல்லாம் தமிழர்கள், அதனால தமிழ்நாடு தமிழர்களுக்கே, தமிழ்நாடு ஃபார் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாடு தமிழர்களுக்கு. இந்த முழக்கம் முன் வச்சது 1938. சரி, அப்போ தமிழ்நாடு தமிழர்களுக்கே, சரி, நல்ல முழக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இதெல்லாம் 1938ல. அப்போ இன்னொன்று இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிலில் என்னவா இருக்கிறாரு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட லீடரா இப்போ சிறையில் இருக்கிறாரு. இன்னொன்று, இவர் 1937 எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? நீதி கட்சி. அது பயங்கரமான தோல்வி. இப்போ நீதி கட்சிக்கு பெரியார் சப்போர்ட் பண்ணியும் தோல்வி தான் கிடைச்சிருக்கே தவிர வெற்றி கிடைக்கல.
சரி, ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய தோல்வி நடந்திருக்குன்னு நீதி கட்சி ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து 1939 பெரியார் வச்ச இன்னொரு முழக்கம் என்ன அப்படின்னா, தனி திராவிட நாடு, செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட். முதல்ல தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு முழக்கத்தை வச்சாரு. ரெண்டாவது செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட், தனி திராவிட நாடு அப்படின்னு முழக்கத்தை முன்வைக்கிறார். அடுத்து 1940 இந்த முழக்கம் திரும்பியும் மாறுது, திராவிட நாடு திராவிடருக்கே. அதனாலதான் இந்த வரலாற்றுல எழுதக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெரியாருக்கு முதல்ல திராவிடம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு வரலாற்றுல எழுதி வைக்கிறாங்க. திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ். ஏன்னா வைக்கக்கூடிய முழக்கம் எப்போதும் ஒன்னா இருக்கணும் இல்லையா. ஒண்ணு தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் சிந்திச்சிருக்காங்க, இங்க தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் இருக்கு. அப்ப நாம எல்லாம் ஒரே மொழி குடும்பம் தானே, அப்ப தனி திராவிட நாடு வேணும்னு கேட்டிருக்காங்க. கடைசியில திராவிட நாடு திராவிடர்களுக்கு மட்டுமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தன்னுடைய முழக்கத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு பெரியார். சரி, இப்போ 1938 ஜெயில இருக்காருன்னு சொல்லியிருந்தோம். ஜெயிலுக்கு உள்ள போகும்போது என்னவா இருக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட லீடர், தலைவரா உள்ள போயிருக்கிறாரு. இப்போ நீதி கட்சி தான் 1937 தேர்தலில் தோல்வி சந்திச்சிச்சு இல்லையா. உடனே நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டியில் உள்ளவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க பெரியார ஜெயில. அப்ப என்ன சொல்றாங்க, எங்க கட்சி இத்தனை வருடமா 17 வருஷமா பெரிய வெற்றியை சம்பாதிச்சிட்டு இருந்தது, ஆனா இன்னைக்கு நாங்க பெரிய அளவுல தோத்துட்டோம். அது காரணம் என்ன, எங்களுக்கு பிரபலமான தலைவர்கள் இல்லை, அதனால எங்களோட கட்சியை வழி நடத்துறதுக்கு நீங்க வந்தாகணும் அப்படின்னு பெரியார்ட்ட பேசுறாங்க. உடனே பெரியார சம்மதிக்கிறாரு. அப்போ ரிலீஸ் ஆகும் போது என்னவா வராரு, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடரா வெளியில வராரு. முதல்ல சுயமரியாதை இயக்க தலைவரா உள்ள போனாரு, வெளியில வரும்போது நீதி கட்சியின் தலைவரா வெளியில வராரு. இப்படின்னு 1938, 39, 40 அந்த காலங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த 1940 அடுத்து இந்த 40 பெரியார் போய் நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட வீட்டுல, அம்பேத்கர், பெரியார், ஜின்னா இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. 1940 ஈவேரா, முகமது அலி ஜின்னா, அப்புறம் அம்பேத்கர் இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. என்ன சந்திப்பு, அம்பேத்கர் தலித் மக்களுக்குன்னு ஒரு தனிநாடு, ஜின்னா இஸ்லாமிய மக்களுக்குன்னு தனிநாடு, பெரியார் திராவிட மக்களுக்குன்னு ஒரு தனிநாடு, 3 பேர் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. எதுக்கு, இந்த நிலப்பரப்பை தனித்தனியா பிரிக்கணும் அப்படிங்கிறதுதான். பிரிக்கணும்ன்றது எதுக்கு, அந்தந்த மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படின்னு 1940. இந்த 1940 தான் காந்தி என்ன பண்ணிட்டாரு, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டத்தை தொடங்கியாச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது 1940. இதுலயும் இவருக்கெல்லாம் பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. இன்னொன்னு, இவரோட நோக்கம் என்னவா இருக்கு, பெரியாரோடது செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட், திராவிட நாடை எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதான் அவரோட நோக்கம். அப்ப இங்க யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா, இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட பிரிட்டிஷ்ட நாம எப்படி போய் கேட்கறது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இங்க வேர்ல்டு வார் 2 தொடங்கிருச்சு. வேர்ல்டு வார் 2 தொடங்கினது எப்போ, 1939. அதுல பிரிட்டிஷ் பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 1940s காலகட்டத்துல நம்ம இப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல யாரெல்லாம் ஒரு டீம்ல இருக்கிறது, பிரிட்டிஷ், அமெரிக்கா எல்லாம் ஒரே டீம்ல இருக்கிற ஆட்கள். அப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருந்த ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் அப்ப அந்த நேரத்தில் பிரசிடென்டா இருந்தார். யூஎஸோட பிரசிடென்ட், அதிபராக இருந்தவர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் அதிபராக இருக்கிறார் 1940. அவரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விதமா, அது இப்போ ட்ரம்ப் இருக்காருன்னா ட்ரம்ப் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ல இருந்து யாராவது ஒரு ஆள் போவாங்க இல்லையா, அந்த அமைச்சகத்துல இருந்து. அந்த மாதிரி ரூஸ்வெல்ட் சார்பா இங்க இந்தியாவுக்கு வந்தது யார் அப்படின்னா, சர் வில்லியம் பிலிப்ஸ் அப்படிங்கிறவர். ஏன்னா உலக போர் நடந்துட்டு இருக்கு, அந்த நேரத்துல சர் வில்லியம் பிலிப்ஸ் இங்க வர்றாரு. இது 1940 காலகட்டத்துல. அப்ப இந்த வில்லியம் பிலிப்ஸ் வந்த செய்தி கேட்டதுமே பெரியார் போய் மீட் பண்றாரு. ஈவேரா மெட் வில்லியம் பிலிப்ஸ். எதுக்கு, நீங்க தான் இவ்வளவு பெரிய, இவர் யாரு, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர், அவர்கிட்ட போய் பேசுறாங்க, நீங்க தான் பிரிட்டிஷோட ரொம்ப நெருக்கமான நட்புறவுல இருக்கிறீங்கல்ல, நீங்க எப்படியாவது எங்களுக்கு இந்த திராவிட நாடை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுறாரு. அப்போ நம்ம பெரியார் அப்படிங்கிறவரு அம்பேத்கர்கிட்ட பேசியிருக்காரு தனிநாடு வேணும்னு சொல்லி, ஜின்னாட்ட பேசியிருக்கிறாரு. இப்ப வில்லியம் பிலிப்ஸ் சாரு ரூஸ்வெல்ட்டோட பிஏ, அவர்கிட்டையும் பேசியிருக்காரு. அப்போ அவரோட நோக்கம் அந்த நேரத்துல என்ன வந்திருக்கு, ஒரு தனி திராவிட நாடு எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறதா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதே 1940s காலகட்டத்துல எம்.என். ராய்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, மானவேந்திரநாத் ராய், இவரையும் மீட் பண்ணியிருக்காரு. பெரியார் மெட் எம்.என். ராய், மானவேந்திரநாத் ராய், இவரையும் சந்திச்சிருக்கிறார், எப்படியாவது தனிநாடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. எம்.என். ராய் அப்படிங்கிறவரு
இன்னும் நம்ம பாலிட்டி வரும்போது பார்ப்போம். சரியா? இப்படின்னு பெரியாரோட சிந்தனை என்னவா இருந்திருக்கு, எப்படியாவது ஒரு தனிநாடு திராவிட நாடா வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்ப பெரியார் என்ன பதவியில இருக்கிறாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவர். அதனால அவரு 1944 இங்க சேலத்துல மாநாடு நடக்குது. எது? நீதி கட்சியோட மாநாடு, சேலம் கான்ஃபரன்ஸ். ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ், நீதி கட்சியோட மாநாடு நடக்கு சேலத்துல. அப்போ இந்த மாநாட்டுல இப்போதைக்கு நீதி கட்சியோட தலைவரை யார் இருக்கா? பெரியாரை நியமிச்சாச்சு. ஏன்னா ஜெயில இருக்கும்போதே சொல்லியாச்சு இல்லையா, அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. 1944 சேலத்துல நீதி கட்சியோட மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல என்ன முடிவெடுக்காங்க? இத்தனை வருட காலமா இதோட பேரை ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க, நீதி கட்சி. யாருக்கிட்ட நீதி கேட்க போறோம்? அதனால இந்த பேரை தேவையில்லை, நாம புதுசா ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு பேர் வைக்கப்பட்டது. அதுதான் திராவிடர் கழகம். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. நீதி கட்சி என்னது? திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. இது 1944 2 வருஷம் கழிஞ்சு 1946 கட்சியோட கொடியவும் மாத்தியாச்சு. கட்சியோட கொடி மாற்றப்பட்டது 1946. அப்போ இந்த முதல்ல என்னவா இருந்துச்சு? ஜஸ்டிஸ் பார்ட்டி. அடுத்து இப்ப என்னவா மாறி இருக்கு? திராவிடர் கழகம். ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கும்போது கொடி என்னவா இருந்தது அப்படின்னா, அது ஸ்கேல் பிளாக், தராசு கொடியா இருந்தது. தராசுனா என்ன? பழைய காலகட்டத்தில் உள்ள 2 தராசு இருக்குல்ல, கீழே அந்த வெயிட் வைக்கிறதுக்கு பொருளை வைக்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கேல் பிளாக் தான் இருந்தது நீதி கட்சியோட சின்னமா. 2 வருஷம் ஆச்சு. 1946 எதுக்கு சம்பந்தம் இல்லாம நீதியை வாங்க போறோம், இந்த மாதிரி ஒரு லோகோலாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துடணும். அப்போ திராவிடர் கழகம் அப்படிங்கிறது 1944 தொடங்கியாச்சுல. இதோட கட்சி கொடி என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பிளாக், சென்டர்ல மட்டும் ஒரு ரெட்டு, சுத்தி எல்லா இடத்துலயும் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொடியை மாத்தினது 1946. கட்சி பெயர் மாற்றப்பட்டது 44, கட்சி கொடி மாற்றப்பட்டது 1946. அது 44, இது 46. அடுத்து இதே 1946 பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது, கருஞ்சட்டை பேரணி. பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ், கருஞ்சட்டை பேரணி நடக்குது 1946. இந்த கருஞ்சட்டை பேரணிக்கு இப்பதான் பிரச்சனையே தொடங்குது. என்ன அது? என்ன கருப்பு சட்டையை போட்டு நாம போராடுறது அப்படின்னு இந்த கருஞ்சட்டை மாநாடை ஓரளவுக்கு எதிர்த்தது யாரு அப்படின்னா அண்ணா. இது கட்சிக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. எதனால கருப்பு சட்டையை போடுறது? கருப்பு சட்டை அப்படிங்கிறது நம்ம இந்திய மக்களுக்கே ஆகாது. ஏன் உலக அளவிலே பெனிட்டோ முசோலினி மாதிரியான ஆட்கள்லாம் இந்த கருப்பு ஒரு அங்கியை அணிஞ்சுதான் இவ்வளவு பெரிய போர், நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்குது. அதனால இந்த கருப்பு சட்டையை நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்றது யாரு? அண்ணா. ஆனா பெரியார் என்ன சொல்றாரு? கருப்பு தான் அநீதிக்கு எதிரானது, அதனால கருப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 1946 கருஞ்சட்டை மாநாடு அல்லது கருஞ்சட்டை பேரணி அப்படின்னு ஒண்ணு நடந்தது. இது 1946 எங்க? மதுரையில. அடுத்து 1947 நம்ம நாடு ஒரு வழியா சுதந்திரம் அடைஞ்சது. ஆகஸ்ட் 15. சரி, இந்த சுதந்திரம் அடைஞ்சாச்சு இல்லையா? அப்போ இதை பெரியார் என்ன சொல்றாரு? இது ஒன்றும் நமக்கு சுதந்திரமான நாள்லாம் கிடையாது, இது நமக்கு ஒரு பிளாக் டே, கருப்பு நாள் அப்படிங்கிறாரு. ஏன்? இவ்வளவு நாள் பிரிட்டிஷ்காரன் நம்மளை ரூல் பண்ண அவன் போயிட்டான். ஆனா அந்த சாவியை, அந்த லத்தியை யார் கையில கொடுத்துட்டு போயிட்டான்? இங்க இருக்கக்கூடிய அப்பர் கம்யூனிட்டியான பிராமின்ட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் நம்மளை அடிமை தானே படுத்த போறாங்க. அதனால இது நமக்கு சுதந்திர தினமெல்லாம் கிடையாது, இது நமக்கு ஒரு துக்க நாள் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு. இது 1947 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தாலும் சரி, ரிப்பப்ளிக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பெரியார் சொன்னது பிளாக் டே அப்படிங்கிறது. அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. இது 1947 இருக்கட்டும், 1950 இருந்தாலும் சரிதான். இதுக்கு இடையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1950 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 49 இங்க பெரியாருடைய 2வது திருமணம். ஐயா பெரியாருக்கும் மணியம்மைக்கும் 2வது திருமணம். சரி, எதுக்காக இந்த மேரேஜ் அப்படின்னா, பெரியாருடைய சொத்து பத்தி எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா செலவு பண்ணா தானே சொத்து போகும், செலவு பண்ணவே இல்லை, சொத்துக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த சொத்தெல்லாம் அடுத்து பாதுகாக்கிறது யாரு?
அதை யார் பேர்ல எழுதி வைக்கிறது அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் பேர்ல எழுதி வைக்க முடியாது இல்லையா? அப்போ தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளா இருக்கணும். அப்போ அவர் கூடவே வேலை பார்த்துட்டு இருந்தவரோட பொண்ணு தான் இந்த மணியம்மை. இந்த மணியம்மைகிட்ட கேட்கும்போது என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் இந்த கட்சி குலைக்கிறதா என்னோட கொள்கை அப்படின்னு. உடனே இப்ப அந்த பொண்ணுகிட்ட எல்லா சொத்து பத்தையும் எழுதி வைக்கணும் அப்படின்னா அது பிளட்டோட ரிலேஷன் கிடையாது இல்லையா? சொந்த ரத்தம் கிடையாது. அதனால வேற வழி இல்லை, இதை திருமணம் முடிச்சா மட்டும்தான் சொத்தை எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா பெரியாரும் மணியம்மையும் திருமணம் முடிச்சாச்சு. ஏற்கனவே முதல் வைஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்க 1933லயே இறந்து போயிட்டாங்க, முதல் வைஃப். அதனால இப்போ 2வது திருமணம் நடக்குது மணியம்மையோட 1949. இன்னொன்னு, இவ்வளவு காலமும் இந்த கட்சியில பெரியார் மாதிரி பயங்கரமான பிரபலமான ஒரு ஆள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை. அப்ப அண்ணாதுரை என்ன முடிவு எடுத்தாரு, எப்படியாவது இந்த கட்சியோட அடுத்த வாரிசு நாமளதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா என்ன ஆயிடுச்சு, பெரியார் மணியம்மையை நியமிச்சாரு. இதுவும் நம்ம பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஆரம்ப காலகட்டத்துல பயங்கர நட்பா இருந்தது. கடைசியில அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது ஒரு பக்கம். உடனே அண்ணா என்ன முடிவு பண்ணிட்டாரு, இனிமேலும் நாம இந்த இயக்கத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம இந்த நீதி கட்சி அப்படிங்கிற, அதாவது திராவிடர் கழகம், இந்த அமைப்பு நமக்கு சரியானது இல்லை, இந்த கட்சியில இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கட்சியை விட்டு வெளியேறிட்டாரு. 1949 லெஃப்ட் திராவிடர் கழகத்தை விட்டு விலகி இதே 1949 தொடங்கப்பட்ட அடுத்து ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் 1949. இந்த திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டது 1949. இன்னொன்னு, இதுக்கிடையில 1947 வரைக்கும், 1915 இந்தியாவுக்கு வந்து 47 வரைக்கும் பயங்கரமா போராடி இருக்காரு மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட காந்தியை 1948 ஜனவரி 30 நாத்தூராம் கோட்ஸே அப்படிங்கிறவர் இந்த காந்தியை கொலை பண்ணிட்டாரு. காந்தி இறந்து போயிட்டார். காந்தி இறந்து போனதுமே இவ்வளவு பெரிய இந்திய நாட்டிற்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது காந்தி தேசம் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஐயா பெரியார். இந்திய நாட்டிற்கு காந்தி தேசம் என பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது பெரியார். இது 1949. அதுக்கு இதே 1949லயே திருக்குறள் மாநாடெல்லாம் நடத்தி இருக்கிறாரு பெரியார். திருக்குறள் கான்ஃபரன்ஸ், திருக்குறள் மாநாடு, அதுவும் 1949 நடந்ததுதான். இன்னொன்னு, இங்க நிறைய முறை ஹிந்தி எதிர்த்தே போராடி சிறைக்கு போன ஒரு ஆள் யார் அப்படின்னா பெரியார். அதனாலதான் பெரியாருக்கு ஒரு பட்டமே இருக்கு, சிறை பறவை. சிறை பறவை அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. பெரியாருக்கு பட்டம் இருக்குது சிறைப்பறவை. எதுக்கு? அதிக முறை ஹிந்தி எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு போனது பெரியார், அந்த காரணத்தினாலதான். அடுத்து 1950 காலகட்டத்தில் அவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் தான் பொன்மொழிகள் அப்படின்னு பேரு. இது பேரு தான் பொன்மொழிகள். ஆனா உள்ள என்ன எழுதுனாருன்னு தெரியல. அந்த புத்தகத்தை தடை பண்ணியாச்சு, பெரியாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொன்மொழிகள் அப்படிங்கிற புத்தகத்தை தடை பண்ணியாச்சு, அவரை கைது பண்ணவும் செஞ்சாச்சு. இதெல்லாம் 1950. இப்போ நாம தொடங்கினது 1925. இப்போ முடிகிறது 1950. இன்னும் அவரோட காலகட்டத்தில் நாம ஒரு 23 வருஷம் போக வேண்டியது, 1973 வரைக்கும். சரியா? இதை நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? இது வரைக்கும் படிச்சிருங்க பெரியார. அடுத்து நாம கண்டினியூ பண்ண வேண்டியது 1950க்கு அப்புறம். சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, சரி. இந்த பெண்டிங் இருக்கிறத அப்பப்போ படிச்சிருங்க. தினமும் படிங்க, ரீகால் பண்ணுங்க. ஒரு நாள் படிச்சதை ஒரு வாரம் கழிச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், அதை படிக்கிறது கஷ்டம். அதனால அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு ரொம்ப படிச்சுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.